ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் மூடிலே இருக்கிற ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா ஈஸியாக போயிருங்க. கையில் தேய்ச்சா கூட போகும், ஆனால் அந்த மேலே இருக்கிற பேப்பர் மட்டும்தாங்க போகும், அந்த பசை போகாது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போயிருங்க. இதே சில்வர் பாத்திரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணி அதை எடுத்துடலாம் ஸ்டிக்கரை. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. நம்ம டெய்லியுமே காஃபி ஆற்றும் போது கிளாஸில் அப்படியே காஃபி பவுடர் போட்டு ஆற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது கீழே கட்டி மாதிரி நிற்குங்க. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஃபி பவுடரை போட்டு நீங்கள் காஃபி ஆற்றும் போது ஒரு துளி கூட அந்த காஃபி பவுடர் நிற்காதுங்க. எல்லாமே ஈஸியாக கரைஞ்சிரும். அதே மாதிரி சூடும் ரொம்ப ஆறிடாதுங்க. ரொம்ப தடவை ஆற்றும் போது சூடு ஆறி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டு காஃபி தூள் போட்டு ஆற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 தடவை ஆற்றுனீங்கனாலே போதுங்க. ஈஸியாக அந்த சர்க்கரையும் சரி காஃபி பவுடரும் சரி கரைஞ்சி வந்துடுங்க, கட்டி சேராது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க, ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால தாங்க நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. பச்சை மிளகாலாம் நீங்கள் அப்படியே காம்போடு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட தாங்காதுங்க, அழுகி போயிடும். இந்த மாதிரி பழுத்த மாதிரி ஆயிருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு காம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கையில் பிச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக காம்பு வந்துடுங்க. எவ்வளோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாக்ஸ்லையோ என்னால் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10-15 நாள் கூட பச்சை மிளகா அப்படியே இருக்குங்க. அழுகியும் போகாது, அதே மாதிரி பழுத்தும் போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் ஏவிடி காஃபி தூள் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வர பாக்ஸ் தாங்க இது. இந்த பாக்ஸை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க. நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கடைகள்லையோ ஜூஸோ இல்லை இளநீர் பாயசமோ இந்த மாதிரிலாம் வாங்கும்போது கண்ணாடி பாட்டில் தாங்க கொடுப்பாங்க. அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஆயில் பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் என்ன ஆயில்னு தெரியறதுக்காக மேலே கோகனட் ஆயில்னு சீவின்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிறையா எண்ணெய்கள் ஊற்றி அதோட நேம் எழுதி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்காயெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தா கூட கட் பண்ணாமல் அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கூட தாங்காதுங்க. அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிரும். கார்னரில் உள்ளே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி ஆயிருங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு குழம்புக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 7 நாள் 8 நாள் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் தாங்க எலுமிச்சம்பழம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட சீக்கிரமாக காஞ்சு போயிடுங்க, கெட்டு போயிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காயை எலுமிச்சம்பழத்தை மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சீக்கிரமாக காஞ்சு போகாது, கெட்டும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் தாங்க. இது கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடுகு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்திட்டு இது கூட உங்களுக்கு எந்த ஷாம்பு பிடிக்குமோ, எந்த ஒரு மனம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷாம்பு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி டவ் தாங்க சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துறேங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு குச்சியோ வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேணாங்க. சும்மா அப்படியே கடுகு மட்டும் போட்டு நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் வருங்க. நான் கொஞ்சமாக கலந்து ஒரு பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி கடுகில் மட்டும் கலந்து விடுங்க. கலக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு மூடி கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மிச்சம் இருந்த ஷாம்புவையும் போட்டுட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறேங்க. கொஞ்சமாக தாங்க வரும், ஆனால் நல்ல மணமாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடுகு சேர்த்து கூட கலந்துக்குங்க. இப்போ இந்த பாக்ஸை மூடி வச்சிடலாங்க. மூடியில் மட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்குங்க, அந்த வாசனை வெளியே வர்றதுக்காக. ஊசியை நெருப்பில் காமிச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. நான் அந்த மாதிரி தான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ இதை கிச்சனில் சிங்க்கு கீழ்ப்பகுதியில் இல்லை சிங்க்கு மேலே அந்த மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இதனால் அந்த குட்டி குட்டி பூச்சியும் வராது, நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. பேட் ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.